அஸ்ஸலாமலைக்கும் 5 ரமதான் ஸ்வீட்ஸ் பார்க்கலாமா? அதனால் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஹல்வா. கல்யாணத்தில் டேஸ்ட் பண்ணுற பிரெட் ஹல்வா அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இன்னும் என் சேனல் சிட்ஸா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டெப் தான் பிரெட் ஹல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரஸ்க்கு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய பிடிக்கும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இவ்வளோ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லா பிரெட்ஸையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே கீழ 2 செகண்ட்ஸ் அந்த சுகரை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரா எல்லாமே நல்லா பிரெட்டில் கலக்கணும். இது நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இது கூடவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி நம்ம நடுவில் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ்லேருந்தே ஆயில் அண்ட் கீ வரும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கணும். வெள்ளரி விதை சேர்க்கும் போது பிரெட் ஹல்வா அப்படியே கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா பேனில் ஒட்டவே இல்லை. ஹல்வா பேனில் ஒட்டாமல் வரணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வாயில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரெட் ஹல்வா சாஃப்ட் அண்ட் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை மிதமான சூட்டில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயுமே ரமதான் அன்னைக்கு காலையிலேயே செய்யக்கூடிய ஸ்பெஷலான டிஷ் ஷீர் குர்மா. பாலன் எல்லா நட்ஸும் போட்டு செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. அந்த ஷீர் குர்மாவை எப்படி ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷீர் குர்மா பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் பாதாம், கேஷ்யூஸ், காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம்.
நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே கீழே வெர்மிசெல்லி போட்டு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப வறுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நல்லா பாயில் பண்ண 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக காய்ச்சின பாலாக சேர்க்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சுகர் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது பார்க்கும்போது பால் அதிகமாகவும் சேமியா கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆறினதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்துடும். சேமியா நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்துட்டா ரொம்ப திக்காகி சாப்பிட நல்லா இருக்காது. இப்போது ஜவ்வரிசியும் சேர்த்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் சேமியா நல்லா வெந்துடும். இப்போ சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸை ஆட் பண்ணால் சூப்பரான ஷீர் குருமா ரெடி. பார்க்கும்போதே சாப்பிட தோணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான இந்த ஷீர் குருமாவை நீங்களும் கண்டிப்பாக இந்த ரமதானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஃப்தார் அண்ட் ஈதுக்கு எல்லார் வீடுகளையுமே செய்யக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான பார்க்கவே கலர்ஃபுல்லான லேயர் சைனா கிராஸ் புட்டிங். இது பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். அதை 30 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிடணும். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 1/2 லிட்டர் மில்கை பாயில் பண்ணி வச்சிடலாம். 5 கிராம்ஸ் சைனா கிராஸுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கணும். 10 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுத்தாக்கா 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கணும். ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆனதும் சைனா கிராஸ் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இந்த சைனா கிராஸ் கம்ப்ளீட்டாக கரையணும். இந்த சைனா கிராஸ் கம்ப்ளீட்டாக கரையிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரையணும். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கரண்டி சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் கணக்குன்னா 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சுகர் நல்லா கரையணும். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில்டு மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ளேவருக்காக எதுவுமே போடாமல் கூட நம்ம பண்ணலாம். அது நம்ம சாய்ஸ் தான்.
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 2 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். பாதி பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதை உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் கார்னிஷிங்காக கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை சேர்த்துக்கலாம். பிளேட்டில் சேர்த்துட்டு உடனே ஃப்ரீசரில் வச்சிடணும். இது செட் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லேயர் செட் ஆனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் லேயரை சேர்க்கணும். ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது, ஆஃப் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதுவும் செட் ஆகிடும். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். புட்டிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நம்ம ஃப்ரீசரில் வச்சா மட்டும்தான் 10 மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆகும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போது செகண்ட் லேயர் சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயருக்கு நான் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். நமக்கு வேணும்னா நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். மேலே நான் இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங்காக நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது டபுள் லேயர்ட் கலர்ஃபுல் சைனா கிராஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக ரிச்சாக இருக்கும். இஃப்தார் டைமில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல குளிர்ச்சி தரும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக அழகாக கட் ஆகுது. ரொம்ப க்ரீமியாக சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இஃப்தாருக்கும் இதோட ஸ்பெஷல் டெசர்ட்டாகவும் ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி முட்டை மிட்டாய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எந்தெந்த பொருள் எவ்வளோ எடுக்கணுங்கிறத கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸில் காட்டுறேன். 4 முட்டை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராது. 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இது ஒரு 45 பாதாம் மாதிரி வரும். 6 ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாதாம் மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். தோல் எடுத்தும் செய்யலாம், தோல் எடுக்காமலும் செய்யலாம். நம்ம சர்க்கரை முட்டை எல்லாமே நம்ம கரெக்டான அளவில் சேர்த்தோன்னா முட்டை மிட்டாய் கரெக்டான டேஸ்ட்டில் வந்துடும். சர்க்கரை 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி 180 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இனிப்பு இல்லாத கோவா கடைகளில் கிடைக்கும், அது 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். கோவா நம்ம வீட்டில் கூட செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நேரமும் தான் தேவைப்படும். நெய் வந்து 1/2 கிலோ செய்கிறதுக்கு 50 கிராம் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 25 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நான் பேட்டரில் கலக்கிறதுக்கு. மீதி 25 கிராம்ஸ் ஃபைனலாக நான் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். அதை நான் இப்போ காட்டலை. 50 கிராம்ஸ் நெய் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. அப்போது நெய் வந்து மேலே வழிகிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. கம்மியாக எடுத்தாலும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து 50 கிராம்ஸில் 25 கிராமாக பிரிச்சுக்கிறேன். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கலக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரையை நான் அப்படியே தான் எடுத்து சேர்த்துக்கிறேன், பவுடர்லாம் பண்ணலை. எப்படியும் நம்ம பாயில் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ அந்த சர்க்கரை அப்படியே கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முட்டையாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். முட்டை எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து கலக்கும்போது நமக்கு கலக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் 2 முட்டையாக ஆட் பண்ண போகிறேன். முட்டையோட மஞ்சள் கருவை யூஸ் பண்ணாமல் வெள்ளைக்கரு மட்டுமே யூஸ் பண்ணி கூட நம்ம முட்டை மிட்டாய் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தோல் எடுத்த பாதாம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிற நேரத்தில் நான் மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண என் பொண்ணு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் இருக்கும், அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய்க்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் இல்லைனா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அப்போ முட்டையோட மஞ்சக்கரு நமக்கு சாப்பிடும்போது ஸ்மெல் வராது. இப்போது இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்து குழன்னு அரைச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு பீஸ் போடுறதுக்கு வராது. அரைச்ச இந்த பாதாமையும் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம சூடு பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே திக்காகக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் பார்க்கும்போது. இது கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பேனில் சேஞ்ச் பண்ணிடலாம். ரவுண்டு ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, என்ன கேக் டின் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 25 கிராம்ஸ் நெய்யை ஃபைனலாக யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெய்யை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேயில் ஃபஸ்ட்டு கீழே நல்லா நெய் போட்டு தடவிக்கலாம். நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெய் போட்டு தடவிக்கலாம். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட்டர் ஷீட் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். நான் பட்டர் ஷீட் எதுவுமே யூஸ் பண்ணலை. கடாயில் இருக்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம டின்னில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை ஒரு ஸ்பூனோ இல்லை ஃப்ளாச்சுலாவோ வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம், முந்திரி, நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா இடித்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். ஓவனில் பண்ணுற மாதிரி இருந்தால் 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு குக் ஆகிறதுக்கு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். ஃபேரன் ஹீட்டில் வச்சாக்கா 320 டிகிரி ஃபேரன் ஹீட் வைக்கணும். மேலே கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகணும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்த்தாக்கா ஒட்டாமல் வரணும். அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி அவனில் பண்ணி காட்ட போகிறது இல்லை, கடாயில் தான் பண்ணி காட்ட போகிறேன். கடாயோ இல்லை குக்கரோ அதை 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிட்டாய் மிக்ஸை இந்த மாதிரி வச்சிடணும். மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தாக்கா ஒட்டாமல் வரணும். சில பேருக்கு 30 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ்லேயே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸ் அண்ட் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
எனக்கு மொத்தம் 16 பீஸ் வந்தது. இது செம்ம சாஃப்டாக, கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸ்கொயர் ஷேப் டின் இருந்தாக்கா கட் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஸ்கொயர் ஷேப் டின் எடுத்து செய்யுங்க. இதில் முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் இல்லைன்னா கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் இல்லைன்னா சாஃப்ரான் சேர்க்கணும். அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் வராது. இது ஃபுல்லாகவே பாதாம், முட்டை, பால், நெய்யின்னு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்க்கும்போதே எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈத் அன்னைக்கு இஸ்லாமிய ஸ்வீட்டுகளில் செய்யக்கூடிய பாப்புலரான ஸ்வீட்டு தான் வட்டலப்பம். வட்டலப்பம் ஸ்ரீலங்கன் ரெசிபி. ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை, 1 கப் கட்டியான தேங்காய் பால், 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் நாட்டு சர்க்கரையும் 1 கப் அந்த கட்டியான தேங்காய் பால் அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை ஸ்மெல் வராமல் இருக்க 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்து அதையும் இந்த முட்டை மிக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் வச்சு நல்லா கலக்கிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பிளெண்டரில் கலக்க கஷ்டமாக இருக்குதுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 1 மினிட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேயில் 1 ஸ்பூன் கீ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு வட்டலப்பம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி குண்டான்லேயோ தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சிடணும். அதுக்கு மேலே வட்டலப்பம் மிக்ஸ் பண்ண ட்ரேவை வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். 40 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். குக்காக இருக்கா பார்க்க ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பார்த்தேன். க்ளீனாக வெளியில் வரணும். அப்போ வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பரான டேஸ்டான வட்டலப்பம் ரெடி. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.